குருவும் ராகு 2வது வந்து சனி. இது மெயினாக முக்கியமாக பார்க்கக்கூடியது. இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கும் போது கூட புதனையும் எடுத்துக்கணும். இந்த 4 கிரகங்களும் கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. இது 4ம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, அவங்க நடக்கிற திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கை வச்சது எல்லாமே அவ்வளோ சூப்பராக போகிறது, எந்த ஸ்டாக்ஸ் நல்லா போகுமோ அதில் தேர்ந்தெடுத்து தொடுறது, இன்ட்ராடே பண்ணுறதா பொசிஷனல் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதில் பாதிக்கு பாதி தான் இருக்குது அப்படிங்கும்போதெல்லாம் அவங்கள தேதி குறிச்சிட்டு தான் போகணும், அந்த முகூர்த்தம் குறிச்சிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க ஏன்னா நிறையா ஆரோஸ்கோப் அதுக்கு ஒரு 8 இயர்ஸ் நான் அந்த சோஷியல் மீடியாவிலே இருக்கேன். ட்ரேடிங் சம்மந்தமாக நான் ஜாதகம் பார்த்தது ரொம்ப அதிகம். அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கேது தொடர்புடையவங்க, 8ஆம் பாவத்திலேருந்து திசை நடக்கிறவங்க தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. நல்ல டைம் இருக்கும்போது வரதில்லை. அதனால தான் 90% எபோவ் லாஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரேடிங்கில் வந்து. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் ஹார்ட் அண்ட் மணி தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு மற்ற இது மாதிரி இதில் பண்ணும் பொழுது இழப்பு அதிகமாக இருக்கும்.